தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கன்னியாகுமரி அருகே அணுக்கனிம சுரங்கம் அமைப்பதற்கான கருத்து கேட்பு கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சஜய்குமார். சஜய்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சியில் இயங்கி வரும் ஐஆர்இஎல் மத்திய அரசின் நிறுவனம் சார்பாக குமரி மாவட்டத்தில் குறிப்பாக கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மீனவ கிராமங்களில் 1144 ஹெக்டர் பரப்பளவில் மணல் அகழ்விப்பு, அதாவது அணு மணல் சுரங்கம் அமைப்பதற்கான மத்திய அரசு மற்றும் மாநில அரசு அனுமதி வழங்கப்பட்டு அதன் கருத்து கேட்பு கூட்டமானது பத்மநாபபுரம் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் வரும் அக்டோபர் 1ஆம் தேதி 10 மணி அளவில் பொதுமக்களின் கருத்து கேட்பு ஆனது வைக்கப்பட்டிருந்தது மாவட்ட ஆட்சியர் தலைமையில். இந்நிலையில் அன்றைய தினம் கேரளாவுக்கு பத்மநாபபுரம் அரண்மனையிலிருந்து நவராத்திரி தினத்தையொட்டி சாமி சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லக்கூடிய ஒரு நிகழ்வும் அன்றைய தினம் இருந்தது. 10 மணி 11 மணி அளவில் இந்த கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறக்கூடிய நிலையில் மீனவர்கள் இந்த கருத்து கேட்பு கூட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில் இந்த கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றால் அந்த சார் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என்று காங்கிரஸ் கட்சியினரும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் நவராத்திரி பூஜைக்காக பத்மநாபபுரம் அரண்மனையில் இருந்து சாமி சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லக்கூடிய அந்த நிகழ்வு நடைபெறுவதால் இந்த கருத்து கேட்பு கூட்டமானது 1ஆம் தேதியிலிருந்து தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அழகி மீனா தற்போது அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இதனால் அந்த திட்டம் இனி நடைபெறுமா, அந்த கருத்து கேட்பு கூட்டம் இனி நடைபெறுமா என்ற ஒரு கேள்விக்குறியும் இருந்து வருகிறது. இருப்பினும் இன்றும் கூட மாவட்டத்தில் பல பகுதிகளில் மீனவர்கள் சார்பில் விழிப்புணர்வு பேரணி, இந்த திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் என கோரிக்கையை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி அதுபோல பொதுக்கூட்டமும் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தான் தற்போது தற்காலிகமாக அந்த கருத்து கேட்பு கூட்டமானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. பாலவேல், நன்றி சஜய்குமார்.